ஹலோ கைஸ், வெல்கம் டு கோஃபிக்ஸ் இந்தியா. புதுசாக ஃபோன் வாங்கும்போது 8 hours சார்ஜ் போட்டு யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அது ஏன் தெரியுமா? நம்ம 8 hours சார்ஜ் போட்டு தான் யூஸ் பண்ணணுமா, போடாமல் யூஸ் பண்ணலாமா, அப்படியே என்ன பர்சன்டேஜ் இருக்கா காலி பண்ணிட்டு அப்புறம் போடலாமா, இது போல் டவுட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பேட்டரிஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ வர எல்லா ஸ்மார்ட் ஃபோனோட பேட்டரிஸும் லித்தியம் அயன் மூலிமா மேனுஃபேக்சர் ஆகிட்டு வருது. ஓல்ட் பீரியடில் நம்ம மொபைல்ஸில் நிக்கில் கேட்மியம் அண்ட் நிக்கில் மெட்டல் ஹைட்ரேட் இது மாதிரியான ரீசார்ஜபிள் பேட்டரிஸை யூஸ் பண்ணாங்க. ஒரு மொபைல் மேனுஃபேக்சர் பண்ணோன்னே உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் கையில் குத்துற மாட்டாங்க. அது ஃபஸ்ட்டு ஷோரூம் போகும். ஷோரூம் போயிட்டு வீக்ஸ் ஆர் மந்த்ஸ் அங்கே இருக்கும். அங்கேருந்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வரும். உங்ககிட்ட வரும்போது அது ஷோரூமில் இருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரிஸ் வந்து டிஸ்சார்ஜ் ஆகும். லித்தியம் அயன் பேட்டரிஸ் மோஸ்ட்லி 1 month இப்போ ஷோரூம்லேயே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 or 2% தான் டிஸ்சார்ஜ் ஆகும். ஆனால் நிக்கில் கேட்மியம் மாதிரியான பேட்டரிஸ் பார்த்தீங்கன்னா 10 to 20% வரைக்கும் டிஸ்சார்ஜ் ஆகும். நிக்கில் கேட்மியம் பேட்டரிஸ் ரொம்ப நாளாக நம்ம யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தா அதோட பிளேட்டில் வந்து ஒரு பவுடர் ஒன்று ஃபார்ம் ஆகும். அது அதிகமாக இருக்கும்போது நெகட்டிவ்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து பாசிட்டிவ்ல ஃப்ளோ போக முடியாமல் ஸ்டக் ஆகும். ஸோ நம்ம 8 hours சார்ஜ் பண்ணோன்னா அந்த செல்ஸ்லாம் வந்து பழைய மாதிரி ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகும். இதனால தான் நம்மளை 8 hours சார்ஜ் போட சொல்லுவாங்க. பட் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற லித்தியம் அயன் பேட்டரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு இப்படி தான் யூஸ் பண்ணணும்னு நமக்கு அவசியம் கிடையாது. இதனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா The fundamental rights are enriched in the constitution and இங்கிலீஷ் எல்லாம் பேசாத, முடியுமா முடியாதா சொல்லு. இப்போ இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனுக்கு நீங்கள் 8 hours சார்ஜ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதெல்லாம் அந்த காலத்தோட முடிஞ்சு போச்சு. இது போல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்க்கு கோஃபிக்ஸ் இந்தியாவை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது கூட தெரியாமல் உங்கள் குரூப்பில் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான், அவனுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க.